பாஷ்ரா நகரத்துல ஒரு தையல்காரரும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு புதிய மனிதர்களை சந்திப்பதும் வேடிக்கையான அனுபவங்களை பகிர்வதும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வீடு எப்பவும் சிரிப்பொலியால் நிறைந்திருக்கும். ஒரு நாள் கடைத்தெருவுல நடந்து போன போது ஒரு கூனனை பார்த்தாங்க. அவனது வித்தியாசமான தோற்றமும் நடையும் அவங்களுக்கு வேடிக்கையா தோன்றியது. இவனுடன் பேசினால் நமக்கு வேடிக்கையா இருக்கும்னு நினைத்து அவனை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுல மேஜைய சுத்தி உட்கார்ந்து தையல்காரரோட மனைவி சுவையான உணவு பரிமாறினாங்க. 3 பேரும் சிரிச்சு கதை பேசி மகிழ்ச்சியா இருந்தாங்க. தையல்காரரோட மனைவி விளையாட்டுக்கு ஒரு பெரிய மீனை எடுத்து, ஏ கூனனே, இது அப்படியே முழுங்கு பாட்டலான்னு சொல்லி அவன் வாயில வச்சாங்க. கூனன் பார்க்கலாமேன்னு சிரிச்சு முயற்சி பண்ணா, ஆனா மீன் அவன் தொண்டையில சிக்கிக்குச்சு. திடீர்னு மூச்சு திணறி கூனன் மயங்கி மேஜையில சாஞ்சான். தையல்காரரும் மனைவியும் பயந்து போயிட்டாங்க. ஐயோ, நம்ம விளையாட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு இரவோட இருட்டுல அவன ஒரு வைத்தியர் வீட்டு மாடிப்படியில வச்சுட்டு வேகமா திரும்பி வந்தாங்க. வைத்தியர் இவனை பார்த்து உதவுவாருன்னு நம்பினாங்க. அந்த ராத்திரி வைத்தியர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். இருட்டுல அவர் கால் கூனனோட உடம்புல இடிச்சு தடுமாறி கீழே விழுந்தார். என்னடா இது, ஒரு நோயாளி இப்படி மயங்கி கிடக்குறானேன்னு பயந்து உடல பார்த்தார். மயக்கத்துல இருக்கிறத பார்த்து, இவன் இங்க வச்சா என் மேல குற்றம் விழுமேன்னு நினைச்சு உடலை எடுத்து அரண்மனை உணவுச்சாலை அலிகாரி வீட்டு சமையல் அறையில வச்சார். இங்க வச்சா யாரும் என்ன சந்தேகிக்க மாட்டாங்கன்னு மனசுல நினைச்சார். அதிகாரி அன்னிக்கு ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வந்தார். சமையல் அறையில ஒரு உருவத்தை பார்த்து, திருடனா இருப்பானோன்னு கையில கிடைச்ச தடிய வச்சு ஊங்கி அடிச்சார். உடல் கீழே சாஞ்சத பார்த்து, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு பயந்தார். உடலை எடுத்து கடைத்தெரு சந்து மூலையில இருட்டு மறைவுல வச்சுட்டு வேகமா வீட்டுக்கு திரும்பினார். இங்க யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சார். அப்ப ஒரு குடிகாரன் மது போதையில தள்ளாடி அந்த சந்து வழியா வந்தான். இருட்டுல உடலை திருடன் நினைச்சு, யார்டா நீ, இங்க என்ன பண்றன்னு கத்தி கையில இருந்த தடியால அடிச்சான். உடல் சாஞ்சத பார்த்து, நான் என்ன பண்ணிட்டேன்னு பயந்து நின்னான். அப்ப கடத்தெரு காவலர் சத்தம் கேட்டு வந்து அவனை கைது பண்ணி நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போனார். நீதிபதி குடிகாரனை விசாரிச்சாரு. பயத்துல குடிகாரன், நான் தான் அவனை அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டான். நீதிபதி இது பெரிய குற்றம்னு அவனை மக்கள் முன்பு தூக்கிலிடும்படி தண்டனை அறிவிச்சாரு. ஆனா தண்டனைய நிறைவேத்துறதுக்கு முன்ன உணவுச்சாலை அதிகாரி அங்க ஓடி வந்து, ஐயா, நான் தான் அவனை அடிச்சேன்னு கத்தினார். பின்ன வைத்தியர் வந்து, இல்ல, நான் தான் அவனை மாடிப்படியிலிருந்து தள்ளினேன்னு சொன்னார். தையல்காரரும் அவர் மனைவியும், இல்ல, நாங்க தான் தப்பு பண்ணோம், மீனை வச்சு விளையாடினத்தால இதெல்லாம் நடந்ததுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒப்புதல்கள் தண்டனை தரும் அதிகாரிய குழப்பமடைய வச்சது. தண்டனைய நிறைவேற்றுறது தான் ஏன் வேலை, யார் குற்றவாளின்னு அரசர் தான் முடிவு பண்ணணும் சொல்லி எல்லாரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனார். அரசன் இந்த விசித்திரமான கதைய கேட்டு முதல்ல சிரிச்சு பிறகு ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு கதையை நான் கேட்டதே இல்ல. ஒரு சின்ன தப்பு இவ்வளவு பேரை இப்படி இணைச்சிருச்சு. ஆனா இந்த கொலைக்கு யாரையாவது பொறுப்பேற்கணுமே. என்னதான் நீங்க இப்போ நேர்மையா ஒத்துக்கிட்டாலும் கொலைய மறைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க எல்லோரும் தண்டிக்கப்படணும். அப்போ அந்த குடிகாரன் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, அரசே, நான் என் கதைய சொல்றேன். அது இதைவிட வேடிக்கையா இருந்தா எங்கள மன்னிச்சிருவீங்களா? அதற்கு அரசர், சரி, சொல், கேட்போம். அவன் தன் வாழ்க்கைய பற்றி சொல்ல ஆரம்பிச்சான். என் அப்பா ஒரு இடைத்தரகர், பெரிய செல்வந்தர். அவர் இறந்த பிறகு நானும் அதே தொழில் பண்ணினேன். ஒரு நாள் ஒரு இளைஞன் 1000 மூட்டை எள்ளு விக்கிறதுக்கு என்கிட்ட வந்தான். நான் அதை ஒரு வியாபாரிக்கு வித்து என் கூலியை எடுத்துட்டு மீதி பணத்தை அவன்கிட்ட கொடுக்க முயற்சித்தேன். ஆனா அவன் பிறகு வந்து வாங்குறேன்னு சொல்லி பணத்தை வாங்காம போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்தான். நான் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து வச்சேன். அவன் இடது கையால சாப்பிடுறத பார்த்து வலது கை என்னாச்சுன்னு கேட்டேன். அவன், நான் கப்பல் வியாபாரம் பண்ணினேன். கடல் பயணங்கள்ல பட்டு துணிகளை வாங்கி இங்க வித்தேன். ஒரு தடவை ஒரு அழகான பொண்ணு ஒரு கடையில விலையுயர்ந்த பட்டு வாங்க வந்தா.
அவகிட்ட போதுமான பணம் இல்லை. சரி, நான் பணம் தரேன்னு சொல்லி துணியை வாங்கி கொடுத்தேன். அவ மறுநாள் அந்த பணத்தை திருப்பி தருவதா சொன்ன மாதிரியே மறுநாள் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவளோட நேர்மையை பார்த்து அவ யாருன்னு விசாரிச்சேன். ஒரு பெரிய செல்வந்தரோட மகள்னு தெரிஞ்சுது. அப்புறம் அவளோட வேலைக்காரி என்னை பார்த்து அவ என்னை அழைக்கிறான்னு சொல்லி வீட்டு முகவரி கொடுத்தா. நான் அவ வீட்டுக்கு போனேன். அவ என்னை அன்பா வரவேத்து உணவு கொடுத்தா. நான் அவளுக்கு தெரியாம தலையணைக்கு கீழே 50 பொற்காசு வச்சுட்டு வந்தேன். அவ மறுபடியும் என்னை அழைச்சா. ஒவ்வொரு தடவையும் போய் பொற்காசு வச்சு வருவேன். ஆனா என் பணம் படிப்படியா தீர்ந்து போச்சு. ஒரு நாள் பணம் இல்லாம ஒரு வீரனோட குதிரையில தொங்கின பணப்பைய திருட முயற்சி செஞ்சேன். பிடிபட்டு நீதிபதி முன்னாடி நிக்க வேண்டியதாயிருச்சு. திருட்டுக்காக என் வலது கை வெட்டப்பட்டது. விரக்தியோட அவ வீட்டுக்கு திரும்பினேன். என் நிலைய பார்த்து அவ பரிதாபப்பட்டு உள்ள விட்டா. நான் என் தப்ப ஒப்புக்கிட்டேன். அவ ஒரு பெட்டி எடுத்து வந்து, நீ வச்ச பொற்காசு இதுல இருக்குன்னு பணத்தை திருப்பி கொடுத்தா. பிறகு கொஞ்ச நாள்ல அவ இறந்துட்டா. நான் மனவேதனையோட அவ கொடுத்த பணத்தை எடுத்துட்டு இங்க வந்தேன் என்றான். அரசன் இத கேட்டு, ஆஹாஹா, இது நல்ல வேடிக்கையான கதை. ஆனா கூனனோட கதை மாதிரி சுவாரஸ்யமா இல்ல. அப்படின்னு சொன்னாரு. அப்போ உணவுச்சாலை அதிகாரி, அரசே, நான் ஒரு கதை சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்க எங்களை மன்னிக்கணும். அதற்கு அரசர் சரி சொல்லு, கேப்போம். அவன் தன் வாழ்க்கைய பற்றி சொல்ல ஆரம்பிச்சான். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.